நாளை நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகை நடைபெற இருக்கின்ற நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் அதன் முன்னோட்டமாக மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கியிருக்கலாம். பாரதிராஜா வணக்கம். ஸ்ரீநகர்ல எந்தெந்த பகுதிகளில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது, மேலும் எந்த மாதிரியான ஒத்திகை பயிற்சி நடைபெறுகிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நாடு முழுவதும் நாளை 244 இடங்கள். ஏன் இந்த 244 இடங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கெல்லாம் சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால அந்த இடங்கள்லாம் அந்த ஒத்திகை நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தயாராகி வரும் நிலையில ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஸ்ரீநகர்ல டால் ஏரியில இன்னைக்கு தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. நீரில் வேண்டும் தாக்குதலின் போது நீரில் அதாவது கடலிலோ இல்ல வேற எங்க தாக்குதல் நடந்தாலும் அங்கு விழுந்தவர்களை எப்படி காப்பாற்றுவது என்ற ஒத்திகை தான் தற்போது நடைபெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல ஈடுபட்டிருக்கிற மாநில பேரிடர் மீட்பு படையினர், இதே போல நாளை நடைபெறும் ஒத்திகையில தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதே போல தீயணைப்பு படையினர் என பல்வேறு அமைப்புகள் இதுல பங்கேற்கும். சிவில் டிஃபென்ஸ் போர்ஸும் இதுல பங்கேற்பாங்க. சிவில் டிஃபென்ஸ் போர்ஸுடைய முக்கியமான பங்கு என்னவாக இருக்கும் என்றால், காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், உணவுப் பொருட்களை விநியோகிப்பது, பாதுகாப்பான இடங்களுக்கு எப்படி மக்களை அழைத்துச் செல்வது, அதே போல யாராவது அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டால் அவர்களை எப்படி உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்பது குறித்தெல்லாம் அந்த நாளைய பயிற்சியில் ஒத்திகையாக செய்யப்படும். அதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் தற்போது ஸ்ரீநகரின் டால் ஏரியில் இந்த பயிற்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.